ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம அவர் கிச்சனில் இன்றைக்கி என்ன 3:30 வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கான சின்ன ஒரு வீடியோ தான். நான் பண்ணதை மட்டும்தாங்க நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் எனக்கு ஒரு பலன் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேனே தவிர, நான் கேட்டது எனக்கு யாருன்னா எதனா சொன்னது அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை நான் பேசுறது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பேசிகிட்ருக்கேன். எனக்கும் தெரியும் அதோடய எஃபெக்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் அப்படி நினைக்காதீங்க, ஏதோ இவங்க பார்த்ததை எங்கேயோ கேட்டதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் என்னோடய வாழ்க்கையில் நான் அதை ட்ரை பண்ணுறதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ தைராய்டுக்கு நம்ம வீட்டில் இருந்தே கரெக்டான அளவு, இல்லைன்னா சுத்தமாக தைராய்டே இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சின்னதாக சொல்கிறேன். இது ஒரு 2 பார்ட் இல்லைன்னா 3 பார்ட் அளவு கூட உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே, சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லி ருட்டீன் லைஃப்பில் தைராய்டுக்குன்னு ஒரு 2-3 ஸ்டெப்ஸு நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும் போது, இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் போது நல்ல ஒரு சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தைராய்டை போயிட்டு ஒரு நார்மலாக எப்போவுமே நம்ம செக் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அதுமாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை ஒரு 1 மந்த்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மார்னிங் எழுந்தணும். வீக்லி உங்களுக்கு டெய்லி முடிஞ்சாலும் ஓகே, இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தைராய்டு கிளாண்டு இது தான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் தைராய்டு கிளாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான நல்லெண்ணெய்ங்க, சுத்தமான நல்லெண்ணெய். நமக்கு நம்ம ஓனாக பண்ணுவோம் பார்த்திங்களா, எல்லாம் மரச்சிக்கு எண்ணெய்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆயில் வாங்கிக்கோங்க. கடையில் விற்கிற ஆயில் மோஸ்ட்லி ரெஃபர் வேண்டாம். ஓகேங்களா? ஆனால் இதுதான் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி வாங்க பாருங்கள். அந்த எண்ணெய் கொஞ்சம் ஒரு உள்ளங்கையில் ஊற்றிட்டு நல்லா 2 கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குது பார்த்திங்களா, நல்லா தேய்ச்சிக்கணும் ஃபுல்லாகவே. எல்லாம் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு மார்னிங் வெயில் இருக்குது பாருங்கள், ஒரு 7 to 8 இல்லை 8:30 வரைக்கும் ஒரு வெயில், ஒரு மைல்டான ஒரு வெயில் ஒன்று இருக்கும். அந்த வெயிலில் நல்லா போய்ட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லை 20 நிமிஷம் ஆகுங்க. நல்லா அந்த ஆயில் தேய்ச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதில் நமக்கு படணும். வெயில் நம்ம படும்போது அதோட எஃபெக்ட் இந்த நல்லெண்ணெய் ப்ளஸ் அந்த தைராய்டு கிளாண்ட் நமக்கு நல்ல சரிசமமாக நமக்கு ஒர்க் ஆகுங்க. இது நல்லா நமக்கு தேய்ச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் 1/4 ஹவர் தேய்ச்சிட்டு, 1/2 ஹவர் முடிஞ்சால் 1/2 ஹவர் இல்லைனா 1/4 ஹவர் தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. குளிப்பீங்களா, அதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கு எப்படி நம்ம குளிப்போம், அது பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, மார்னிங் எழுந்தோடனே ஒரு எப்படி சொன்னால் ஒரு 1/2 கிலோ தனியாக சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மல்லி சொல்லுவீங்க. மல்லி சொல்லுவாங்க, தனியாக சொல்லுவாங்க. மிளகா தனியாவில் தனியாக சொல்லுவாங்களே, அந்த தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கிலோ தனியானா இவ்வளவு மிளகு, இவ்வளோ மட்டும் மிளகு, அந்த தனியாவையும் இந்த இவ்வளோ அளவு மிளகையும் போட்டு ஃபைனாக அரைக்கக்கூடாது. 1-2 குறைக்கொன்று பல்ஸ் வைப்போல் மிக்சியில் 1-2 அந்த மாதிரினா அது 2-3-4 உடையும். ஒரு வெந்தயம் 2-3-4 உடையும், அவ்வளோதான். அந்த அளவு தான் அளவு. அதையும் இதையும் சேர்த்து மிளகையும் சேர்த்து உடச்சி வச்சுட்டு டெய்லி மார்னிங் நம்ம டீ போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் இதை போட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டீ எப்படி கொதிக்குது நமக்கு அதே மாதிரியான டீ மாதிரி கொதிச்சுட்டு வடிகட்டி அதை மோஸ்ட்லி சுகர் இல்லாமல் சாப்பிட்டா நல்லது. ஆனால் நானே சாப்பிட மாட்டேன் சுகர் இல்லாமல். நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. நாட்டு சக்கரை ஒரு 1/2 சேர்த்துக்கங்க. அந்த லைட்டாக ஒரு சுகருக்காக தவிரனால அதை நீங்கள் ரெகுலர் பேஸில் குடிக்கும் போது அதோடய யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதை சாப்பிடும் போது வெயிட் லாஸும் ஆகும். 2வது நமக்கு தைராய்டுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு ட்ரிங்க்குங்க அது சில பேர் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுன்னா, ஒரு ஹோல் டே போட்டு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி மாதிரி கூட லைட்டாக விதன்னு தண்ணி மாதிரி கூட அதை குடிச்சிட்டு வரலாம். முடியாதவங்க, இப்போ நான்லாம் ஆஃபீஸ் போகிறேன், காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரியும் குடிக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது தைராய்டு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா தைராய்டுனால அதோட விளைவு என்னன்னு தெரியாமல் நான் பட்ட
நிறைய விஷயம் அடுத்தடுத்துன்ட்டு நிறைய விஷயம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ல. தொடர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு சொல்லிவிட்டு ஒரு சஜஷன் கொடுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. பாய்.